என் பெயர் செல்வகுமார். நான் வந்து வழக்கறிஞரா பணியாற்றி வருகிறேன். ஆ இந்த நீதிமன்றத்துக்கு நான் வெளியே சென்று வரும்போது, எனக்கு வந்து மூச்சுத் திணறல், மேலும் எனக்கு இருமல் எல்லாம் வந்து என்னால ஒண்ணும் பண்ண முடியாத சூழ்நிலை. உடம்பெல்லாம் சோர்வாயிடுச்சு. அது மாரி சூழ்நிலையில நான் வந்து மருத்துவமனைக்கு போனேன். மருத்துவமனைக்கு போனா டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாத்தையும் பார்த்துட்டு, "உங்களுக்கு லங்ஸ் வந்து சுருக்கமா இருக்கு. அதனால உங்களுக்கு ஓடியும் கம்மியா இருக்கு. நீங்க வந்து மெடிசன்லாம் இது பண்ணிக்கணும்." அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இப்ப இந்த காஃப்லாம் வருதுன்னா, அந்த லங்ஸ் சுருக்கம் ஆகுற மாரி இருக்கு. அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, பிசியோ இப்ப பார்க்கணும் அப்படின்னாங்க. அதே மாரி மாடிப்படியில வரும்போது ரொம்ப எனக்கு மூச்சு திணறல் அப்படியே இருக்கும். பிரீத்திங் வரும்போது அப்படியே பம்பு இது மாரி எழும்புற மாரி இருக்கும். டாக்டர் திரும்ப என்ன பண்ணாங்கன்னா, என்ன கூப்பிட்டு இது மாரி வந்து நீ பிசியோ வந்து கண்டிப்பா நீ அட்டெண்ட் பண்ணி ஆகணும். மூச்சு திணறல்லாம் உங்களுக்கு வருது. அதனால அந்த பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணி ஆகணும். த்ரூ பிசியோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணேன், பிசியோ இது மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 22 நாளு அவங்கள கூப்பிட்டு வச்சு, அவங்க வந்து எனக்கு எல்லாமே பண்ணி குடுத்தாங்க. அ ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயின் எடுத்து அவங்க எனக்கு பண்ணி, என்னோட கூட வந்து எனக்கு கோஆப்பரேட் பண்ணி என்னென்ன நான் பிரீத்திங் எக்சர்சைஸ்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி குடுத்தாங்க. அப்ப எனக்கு டே பை டேல அது செய்யறதுனாலருந்து எனக்கு கொஞ்சம் அந்த காஃப்லாம் கொஞ்சம் குறைஞ்சது. அந்த மூச்சு திணறலும் எனக்கு கொஞ்சம் அ ஒரு ரெட்யூஸ் ஆயிடுச்சு. இதுக்கிடையில மாத்திரையும் போட்டேன். சில வேளையில படுக்கிறப்போ அந்த இது இருக்கும். அந்த இருமல். அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்போ நான் கோர்ட்டுக்குலாம் வந்து போற அளவுக்கு எப்படி பிசியோதெரபிக்கு முன்னாடி சில சிம்டம்லாம் இருந்தது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, என்ன விட நல்லா முடியுது. கோர்ட்ல வந்து என்னால பேச முடியுது. 2வது குரல் கொஞ்சம் இதுவா தான் இருந்தது. இப்ப நல்லா பேசக்கூடிய அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உடல்நிலை ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்திருக்கு. அதனால அவங்களுக்கு நான் வந்து உண்மையிலே இது போன்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க நம்ம டாக்டர் மூலியமா கேட்டதுனால, அவங்க வந்து இது மாரி பண்ணாங்க. அதேபோல இது மாரி சில சூழ்நிலை இருக்கிறவங்க கூட வந்து நீங்க அந்த பிசியோ பண்றதுனால நமக்கு வந்து பெனிஃபிட் தான் நமக்கு. ஏன்னா, அவங்க அவங்க குடுக்குற ஹோப்பும், அவங்க குடுக்குற கூட இருந்து அவங்க அசிஸ்ட் பண்ற இதுனால 1 வருஷம் ஆயுசுன்றது அது 10 வருஷம் கூட வர அளவுக்கு அவங்க நமக்கு நல்லபடியா கூட இருந்து என் கூட கோஆப்பரேட் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சிருக்கிறேன். இப்போ நான் இப்ப பேசுறேன் உங்க முன்னாடி. என்னால நல்லா பேச முடியுது. அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்தது. அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் கூட இப்ப எனக்கு வந்து இல்ல. இப்ப நார்மலா தான் இருக்கு. ஆனா இப்ப நான் நார்மல் நானே தனியா போயிட்டு, நானே போற அளவுக்கு நடந்து கீழ போற அளவுக்குலாம் இருக்கு. போறப்பலாம் எனக்கு வந்து மூச்சு திணறல்லாம் இப்ப இல்ல. நல்லா தான் இருக்கேன்.